வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஎஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக 3 வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நோ சுகர் டயட் ஃபாலோ பண்ணியாச்சுங்க. என்னோடய டயட்டெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸாக போட்டிருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நிறைய வெஜிடபிள்ஸு ஸ்டஃப் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ தெரியுதுங்க அந்த சுகர் விட்டதுக்கப்புறம். உண்மையிலே ரொம்ப நன்றி தான் சொல்லணுங்க. நோ சுகர் அப்படின்னும் போது சுகர் நம்மளை எவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்கு பாருங்கள். நானும் நினைக்கிறேங்க, ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஒரு வாட்டியாவது ட்ராமில் போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடணுன்னுட்டு சும்மா ட்ராம் ஓடுறத மட்டும் போட்டு காட்டி விட்டுறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், சரி இன்றைக்கி ஃபுல் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஈவினிங் வாக் போயிட்டு அப்படி சுற்ற வேண்டியதாக இருக்குது. மார்னிங் வாக் இப்போது 4-5 நாளாக சுத்தமாக கிடைக்கிறதே கிடையாதுங்க. எல்லா பக்கத்துலேயுமே மூடிட்டுருக்கு பாருங்களேன். இந்த பறவை பேர் சீகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு வாழ்வு முறை எப்படின்னா, அது தரையிலையும் இருக்கும், தண்ணியிலையும் இருக்கும். ஈவன் ஒரு சர்டன் லெவலுக்கு ஹைட்டில் பறக்க முடியும். நம்ம ஊரில் வாத்தெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வகையை சேர்ந்தது. இதோட பிறப்பிடம் நெதர்லாண்டு, இந்த பக்கம் யூரோப் கண்ட்ரீஸு. ஸோ இது பாருங்கள், நான் உண்மையிலே இந்தியாவிலலாம் இருக்கும்போதோ இல்லை ஈவன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் போகும்போது ஸ்வான் எல்லாம் ஜஸ்ட் நான் ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ்லையும் தான் பார்த்துருக்கேன். நேரில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருக்கேங்க. ஆனால் இது எவ்வளோ இதுவாக இருக்குது, க்யூட்டாக ஓடும், அப்படியே படுத்துக்கிட்டு தண்ணியில் இருக்கும்போதே அப்படியே படுத்து தூங்குது பாருங்களேன். உண்மையிலே அது எப்படி இயற்கையெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோக்கு மத்தியிலும் போட்டிருக்கேங்க. வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி சொல்லாமல் பறவைகளையும் குளத்தையும் இயற்கையும் காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த வாரத்தில் நான் 2-3 ஸ்ட்ரிக்டாக சுகர் எடுத்துக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி மார்னிங் அண்டு நைட்டு 2 டைம்ஸ் இன் அ டே சினமன் டீ எடுத்துக்கிறதுன்னு ஒன்று. இந்த சினமன் டீனால் உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது உங்களை காமாக வச்சுக்கும். அதாவது இது நீங்கள் குடிச்சு பாருங்கள், டெஃபினட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வருங்க. இதில் தூக்கம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்லையோ இல்லை சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லையோ கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் இது குடிச்சு இந்த சினமன் டீயை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு 2 முறை மார்னிங் எம்டி ஸ்டமக்லேயும் நைட் சாப்பிட்டு முடித்து தூங்குறதுக்கு முன்னாடியும் இது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எப்படி டீ குடிக்கிறீங்களோ அந்த சூடுக்கு குடிச்சிட்டே 1 வீக் நீங்கள் நல்லா குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் கண்டிப்பாகவே தெரியுங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டு 1 இன்ச்சு சினமன் ஸ்டிக் போட்டுட்டு நல்லா 1 டம்ளர் அளவுக்கு குறைஞ்சி அது வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போது அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும். இந்த சினமன் ஸ்டிக்கு டீ குடிக்கிறதுனால நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், சுகர் லெவல் கட்டுப்படும், அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுங்க. இந்த 3 இருந்தாலுமே நமக்கு ஹெல்த்தியாகவே இருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடும் கொதிச்சதுக்கப்புறம். இதை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அவ்வளோ சூடாக குடிச்சிக்கலாம். குடித்தா அவ்வளோ நல்லது. ரெண்டாவது ஒரு 4 சொட்டு லெமன் பிழிஞ்சால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போன வாரம் என்னோடய வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சினமன் டீ குடிச்சிட்டாக்கா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு சொன்னாங்க. இது பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வேணால் கண்டிப்பாக ஒரு டாப்பிக்காக இருக்கலாங்க. பட் ஆனால் அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட கஷ்டம் என்னங்கிறது. இது நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணனோ அதுதான் நான் என்னோடய வீடியோவில் போடுறேனே தவிர எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு பிடிக்கிறவங்க பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு ஒரு டீ மக் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வரும். அண்ட் இதில் லெமன் ஒரு 4 சொட்டு போட்டுடலாம். அதாவது ரொம்ப கசக்காமல் போடணும், ரொம்ப பிழியக்கூடாது. ஜஸ்ட் அப்படி 4 சொட்டு தான் விடணும். பிடிச்சவங்களுக்கு
புதினா வந்து அதில் அந்த ஹாட்டில் சூடாக போடும்போது அந்த புதினாவோட எசன்ஸும் இறங்கும். இதில் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். சினமன் உண்மையிலேயே நமக்கு வந்து நீங்கள் 1 வீக் குடிச்சிங்கனாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து அடுத்த மண்டே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லி மார்னிங் ஒரு கப்பு, நைட் ஒரு கப்பு இந்த மாதிரி சினமன் ஸ்டிக் 1 இன்ச்சு போட்டு இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். டீ டெஃபினட்டாக வெயிட் லாஸ் நல்லா ஆகுங்க. நான் நிறைய வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் என்னோடய யூடியூப்பில் சினமன் டீ போட்டது கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட அனுபவத்தையும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சினமன் டீ குடித்தாலே வந்து உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ரிலாக்ஸிங்காக இருக்குங்க டெஃபினட்டாக. காஃபி டீ அடிக்ஷனில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிடும், ரிலீவ் பண்ணிவிடுங்க. இந்த நமக்கு 2-3 பெனிஃபிட் இருக்கும் இல்லையா? வெயிட் லாஸ் ஆகுது, நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, 2வது வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் வைக்குது, நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக ஆக்குது. ஸோ இத்தனை பெனிஃபிட் இருக்கும்போது இதை நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால எந்த விதமான தப்பும் இல்லைங்க. ரெகுலராக குடிச்சு பாருங்கள். நான் வாக்கிங் போயிட்டு வந்து இன்னொரு கப் ஆஃப் சினமன் டீ எடுத்துக்குவேங்க. என்னோட ரெகுலர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சுங்க இங்கே இப்போது. ஆனால் டெய்லியும் நான் இப்போ வாக்கிங் போயிட்டு வரும்போதும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி மாற்றி இந்த ஒரு வாரமாகவே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கிளைமேட் நல்லா கூலாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது வந்து எங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த முத்தம் வீடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே உள்ள முத்தம் வீடு. இது முத்தம் வச்ச வீடு. ஸோ பால்கனி ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு வந்துச்சு. துணி ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. அவ்வளோதான். ஆனால் மழை போச்சு, கொஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை வெளியில் தானங்க பெய்யுது, வீட்டுக்குள்ளே என்னங்க பெய்யுது. அதனால் என்னோடய ரெகுலர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் எல்லாமே ஏன்னா இங்கே வந்து டஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து இருக்காது. பட் இருந்தாலுமே ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கதவுகள், அப்புறம் கிச்சனோட வுட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கே யூஸ் பண்ணும்போது டச் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், பிசுன்னு இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி டஸ்டியாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே இன்னொரு இது பார்த்துட்டேங்க. இந்த 4 மாதத்தில் இந்த இடத்துல வந்து ஒட்டடை அப்படிங்கிறத நான் பார்க்கல. அதாவது டஸ்ட் இருக்கே தவிர ஒட்டடையாக நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டு ஃபில்டர் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப வீடெல்லாம் வந்து டஸ்ட்டெல்லாம் ஆகாது. ஆனாலும் என்னோடய திருப்திக்காக எல்லா கதவுகளும், ஜன்னல்கள், அப்புறம் இதெல்லாம் ரெகுலராக நம்ம தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னு நம்ம ஜஸ்ட்டு ஜன்னலில் நின்று வேடிக்கை பார்க்கும்போது கூட ஒரு அசிங்கமாக ஒரு மாதிரி டஸ்டியாக நம்ம ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். நான் கிச்சன் மேடையிலலாம் கூட ரெகுலராக மேடையை அந்த செவரெல்லாம் தொடச்சாலும் இந்த மாதிரி டோர்ஸு அதெல்லாம் வந்து எனக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக தொடச்சே ஆகணும். ஜஸ்ட்டு சோப் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடுவேன். தொடச்சிட்டுனா நீட்டாக இருக்கும். பார்க்கறது எப்போவுமே நம்ம வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்குங்க. இது வந்து ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கிட்டாவே நல்லாயிருக்கும். நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாம் ஒரு நாள் அப்படியே மொத்தமாக இழுத்து போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத விட நீங்கள் ரெகுலராக பண்ணும்போதே வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு பார்ட் ஒவ்வொரு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு அந்த ஒரு பெயின் தெரியாமல் இருக்குங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை நாமே க்ரூம் பண்ணிக்கலன்னா எப்படிங்க? ஸோ என்னோடய ஹேருக்காக ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் பூஜை வேலைகள் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து 10 மணிக்குள்ளே ஏற்கனவே சொல்கிற மாதிரி முடிஞ்சிடும். எக்ஸசைஸ் மார்னிங்கே முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து வெஜிடபிள் ஸ்டியூ பண்ணிவிட்டு சப்பாத்தி அண்டு சாலடு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி நைட் டின்னர் முடிச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கும் நான் அன்னப்பறவைகள் தான் காட்டுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து தண்ணியில் இருந்துச்சுங்க. இன்றைக்கி மேலே ஏதாவது தரையில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து இன்றைக்கும் எடுத்திருக்கேன். அது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்து போட்டிருந்தேன். இது வந்து நான் போடுற வீடியோ வந்து 1 வீக்குக்கான வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் தான் போடுறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எந்தெந்த டேட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்றது. ஸோ இது ஒரு சிலது வந்து தரையில் வந்து உட்காந்த அப்புறம் அப்படியே ஜம்முன்னு தூங்குங்க. தண்ணியிலும் தூங்குங்க, தரையிலையும் தூங்குங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்குது. ஏன்னா தண்ணியில் இருந்த வரைக்கும் உடம்பெல்லாம் வந்து க்ரூம் பண்ண முடியாது இல்லையா? அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். வந்து வெளியில் இருந்தப்புறம் அந்த சூரிய வெளிச்சத்துக்கூட சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கும். இது அதோட நேச்சுரல் க்ளீனிங் ப்ராசஸ் இதுக்கு.
இது ஆக்சுவலாக இந்தியாவிலலாம் வந்து அன்னப்பறவைலாம் வந்து இந்த சரணாலயத்தில் பறவைகள் சரணாலயம் அந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் இடத்துல தான் வந்து வச்சு பாதுகாப்பாங்க. இங்கே வந்து அது எங்கே வேணாலும் அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கு, சுதந்திரமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் எல்லா இடத்துலையும் ஈவன் யூகேல கூட நான் இந்த மாதிரி அன்னப்பறவையை பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இங்கே பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப நேச்சுரலாக பக்கத்தில் பார்க்குறேன். ஜஸ்ட்டு நான் கையில் பிடிச்சா வந்துருவான்ற அளவுக்கு. ஆனால் இது வந்து விரட்டி அடிக்கும். அதாவது என்ன, அதை டிஸ்டர்ப் பண்ணாக்கா டெஃபினட்டாக அது கொத்த வரும் இல்லையா? நான் அது ஷார்க்காக இருக்குங்க மூக்கெல்லாம் வந்து. இன்னும் க்ளோஸ்அப்பில் இன்னொரு நாள் கிட்ட போய் எடுத்து காட்டுறேன். ஆனால் கொத்திடாமல் பார்த்துக்கணும் என்னென்னே. இல்லை விரட்டிட்டு வரும், அதுகளுக்கு கோவம் வந்துருச்சுனாக்கா. ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், ஒருத்தர் விரட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. வந்து சூப் தாங்க, டொமேட்டோ வெஜிடபிள் சூப்பு, கேரட்டு, கொஞ்சம் கீரை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சூப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சு. நைட் டின்னருக்கு பார்த்துக்கலாம் என்னன்றது. இது வந்து ஃப்ரைடே வந்து மத்தியானம் மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல், சாதம், கீரை கூட்டு. இந்த ஃப்ரைடேஸில் வந்து நான் புளிப்பு சாப்பிட மாட்டேன். மோர் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். நான் வந்து இதோடு சாப்பிட்றேன். இதை வந்து அடுத்த நாள் சாட்டர்டே அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் ஷாப்பிங் போவோம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்காக தான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுனால வந்து வேயிங் மிஷின் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இனிமேல் உன் இஷ்டம், வார வாரம் உன்னோட வெயிட் வந்து நல்லா பார்த்துக்கோ, ரெகுலராக செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாருங்க என்னோடய ஹஸ்பண்டு. அண்ட் இன்றைக்கி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா எந்தெந்த நாளைக்கு எது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி போட்டாலும் போடுவேன். இல்லை ஜஸ்ட் நான் அப்படியே ஒரு பாக்ஸாக இருக்குது, அந்த பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுக்க வேண்டியது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அப்போவே வந்ததுமே எடுத்து வச்சுட்டா தான் உண்டு. இல்லைன்னா மறுபடியும் அப்படியே உட்காந்துட்ருக்கோம், அந்த ஷெல்ஃப்லேயே உட்காந்துட்ருக்கோம், அந்த டைனிங் டேபிள் மேலேயே உட்காந்துட்ருக்கோம். அதனால் அந்த வேலையை முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிரேப்ஸ் வாங்கிட்டு வருங்க. கருப்பு கலரு, ப்ரௌன் கலரு, க்ரீன் கலர் அப்படின்ட்டு கலராக ஜானகி நீ என்ஜாய் பண்ண ஃப்ரூட்ஸு. நைட் டின்னருக்கு வந்து ரவா மசாலா தோசை, தக்காளி வெங்காய சட்னி தாங்க. ஸோ இன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஆஃப்டர் டின்னர் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன வாக் மட்டும் போயிட்டு வந்தேங்க. வாக்கோட கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இன்றைக்கி நல்லா வாக் பண்ணேங்க. கிட்டத்தட்ட 17,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல சம்பவம் நடந்துருச்சு. யூஸ்வலாக இங்கே நாயை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரோப்பெல்லாம் கட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த வீட்டு கதவை திறந்த உடனே ஓடி வந்துருச்சுங்க ஒரு நாய். ஸ்டன் ஆகிட்டேன். பட் இங்கே அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க. ஆனால் பின்னாடியே ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அது கதவை திறந்ததுமே ஓடி வந்துருச்சான் விட்டு விட்டு. தப்பிச்சிடுறா குட்டி பிள்ளி அப்படின்ட்டு தப்பிச்சிட்டேன். அங்கே ஒருத்தன் கூடவே வந்தால் அவனோடதும் கிடையாதான். அது ஓடுது பாருங்க, தேஞ்சவாரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடுது. அந்த ஹவுஸ் ஓனர் வரத்துக்குள்ளே அது ஓடியே போயிடுச்சு ரொம்ப தூரம். ஆனால் அவங்க தரத்தை கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு நாய் ஓடி வந்து, ஆனால் குட்டியோடு தான் அது குட்டியாக இருந்தால் கடி தானேங்க. சண்டே மார்னிங் இன்றைக்கி பூஜை வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது தான். ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். அவர் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவார். இன்றைக்கி மத்தியானம் வந்து லன்ச் வந்து மோர் குழம்பு, பருப்புருண்டை மோர் குழம்பு பண்ணேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா, பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் பண்ணியிருக்கேங்க. ஒரு பருப்புருண்டை குழம்பு. இன்னெல்லாம் வந்து ரெகுலராக எவ்ரி சண்டே பண்ணுவார். இப்போல்லாம் எப்போது அவருக்கு தோணுச்சு தான் பண்ணுவார். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா அவர் தான் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பருப்புருண்டை குழம்பு, அதோட காம்பினேஷன் பச்சை மிளகாய், அதோட வாக்கிங்கே போக முடியல. மார்னிங் வாக் போகவே முடியல. ஈவினிங் தான் போயிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி மார்னிங் வாக் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி அப்படியே போனேன். திடீர்னு வானவில் வந்துச்சு. திடீர்னு ஏற்கனவே எங்கேயோ மழை பெஞ்சதுக்கு வானவில் வந்துச்சு. இப்போ நான் வந்தாக்க படப்படன்னு மழை வந்துருச்சு. கிடுகிடுன்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் சாயந்தரம் தான் வாக்கிங் போனேன். நம்ம வீட்டு பால்கனிலேருந்து ஃபோட்டோ எடுத்தாக்கா இது வந்து ஹாஃப் வானவில் தான் எடுக்க முடியும். போன வாட்டி எடுத்தது. இந்த வாட்டி கீழே இறங்கி போய் வாக்கிங் போகிற இடத்துல எடுத்தேன். ஃபுல் வானவில் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த சில்லுன்னு காற்றுக்கு ரொம்ப அழகாக தலையாட்டிகிட்டு இருக்கு. பெரிய பெரிய தோட்டத்தில் போனால் கூட இந்த மாதிரி காட்சிகளை நம்ம ரசிக்க மாட்டோம். சின்னோண்டு ஒரே ஒரு ஸ்பூனு வெந்தயத்தை போட்டு நான் பண்ணுற அலப்பறைகள் இருக்கே, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சந்தானா சொல்ல ஜோக் தான் இது. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.
இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வாக்கிங் நான் வெளியில் போய் வாக் பண்ண முடியலன்னா என்னோடய ரூம்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கார்பெட் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து முன்ன பின்ன நடந்து என்னோடய வாக்கிங் கவுண்ட் வந்து இது பண்ணுவேன். கவுண்ட்டுக்காக கிடையாது, என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு நாமளே ஒரு ரூல் போட்டுக்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் நடந்தே ஆகணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவேங்க. வெஜிடபிள் ஃபுல்லாக நிறைய போட்டு சேமியா உப்புமா, 2 பேரிச்சம்பழம், ஆப்ரிக்காடோ 3. மண்டே ஆஃப்டர்நூன் தலியா வெஜிடபிள் போட்டு தலியா பண்ணிவிட்டு குக்கும்பர் தொட்டுக்க. இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதான் மெனுவில். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.